ஹலோ குட்டிச்சுட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனுல இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? மேஜிக்கல் லைப்ரரி இன் கேசல். ஓகே குட்டிச்சுட்டீஸ், வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான மேஜிக் ஸ்கூல் இருந்துச்சா. அந்த மேஜிக் ஸ்கூல்ல நிறைய குழந்தைங்க படிச்சிட்டு இருந்தாங்களாம். ஆனா இங்க ஒரு லைப்ரரிங்கிற மேஜிக் லைப்ரரி டிபார்ட்மெண்டே காணுமா. இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப கியூரியாசிட்டியா, எப்படியாவது நம்ம அந்த லைப்ரரியை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, இருக்கிற புக்ஸ் எல்லாம் வச்சு இந்த லைப்ரரி எங்கதான் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாங்களாம். அப்ப இவங்க நிறைய மந்திரம் கத்துக்கணும் இல்லையா, அதனால இப்ப இருக்க ஸ்கூல் லைப்ரரிக்கு போய் நைட் ஆனா இவங்க நிறைய மந்திர புக்ஸ் எல்லாம் எடுத்து படிப்பாங்களாம். அதுவும் இல்லாம இந்த ஸ்கூல்ல எப்படி எல்லாம் போகணும், என்ன பண்ணணும், ரூல்ஸ் புக்கையும் படிச்சாங்களாம். அப்படியே போய்கிட்டே இருக்கும் போது இவங்க டெய்லி நைட் ஆனா மட்டும்தான் இவங்க நிறைய புக்ஸ் போய் படிக்க முடியுமா. காலையில மேஜிக் ஸ்கூல் இருக்கும் இல்லையா, அதனால இவங்க நைட் ஆனா இப்ப உள்ள மேஜிக்கல் லைப்ரரிக்கு போய் அங்க உள்ள நிறைய புக்ஸ படிப்பாங்க. ஆனா அவங்க எப்படி போய் படிப்பாங்க, மந்திர போர்வைய போட்டுக்கிட்டு தான் அந்த மேஜிக் லைப்ரரிக்குள்ள போகவே முடியும். ஏன்னா நைட் ஆனா அவங்களுக்கு பெர்மிஷனே கிடையாதா. ஆனா அந்த மந்திர போர்வைய போட்டா இவங்க வந்து போனது யாருக்குமே தெரியாதா. ஆனா இவங்க புக்கு படிக்கும் போது ஒரு டீச்சர் இவங்களை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அந்த குழந்தைங்க பயப்படாம அவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னோட அந்த டீச்சர் என்ன பண்ணாங்களா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன்னு சொல்லி ஒரு மந்திரமான ஒரு காட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க உள்ள மரத்துல ஒரு ஓட்டையை காமிச்சாங்களாம். இங்கதான் கடைசியா அந்த விச் வந்து அந்த லைப்ரரியனை கூட்டிட்டு போனாங்க, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு அந்த டீச்சர் சொல்லிட்டு போயிட்டாங்களாம். உடனே இந்த குழந்தைங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, எப்படியாவது நம்ம லைப்ரரியனை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க அந்த கேசல்குள்ள அந்த மரத்துக்குள்ள குதிச்சா அங்க ஒரு குட்டி கேசல் மாதிரி தெரியுதா. அந்த கேசல்குள்ள போலான்னு பார்த்தா கேசல சுத்தி ஃபுல்லா தண்ணியா. உடனே அந்த கேசல் கிட்ட ஒரு போட்டு இருந்துச்சா, அதுல 7 குழந்தைங்க எல்லாம் பொறுமையா அந்த கேசல்குள்ள போயிட்டாங்களாம். அங்க போன உடனே அங்க இன்னும் நிறைய மந்திரங்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டு அந்த கேசல்குள்ள பொறுமையா போய்கிட்டே இருந்தாங்களாம். போய்கிட்டே இருந்தபோது 2ஆ ஸ்பிளிட் ஆனாங்க. ஒருத்தவங்க லைப்ரரியனை தேடணும், இன்னொருத்தவங்க அந்த மந்திரம் புக் இருக்க லைப்ரரி அந்த இடத்தையே நம்ம பார்க்கணும் அப்படின்னு. இவங்க பேரு தான் கிளாரா. இவங்க தான் வந்து அந்த மாயங்கள் எல்லாம் நிறைஞ்ச அதி மேதாவியான கிளாரா. அதாவது இவங்க தான் தேடி போற நபர். ஏன்னா இவங்களுக்கு தான் நிறைய புத்தகங்கள்லாம் எங்க இருக்குன்னு தெரியும். ஆனா இந்த கெட்ட விச், அதாவது கெட்ட மந்திரவாதிகள் என்ன பண்றாங்க, இவங்களை யூஸ் பண்ணி இவங்க கிட்ட உள்ள மேஜிக் பவர்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க. அந்த டீம் குழந்தைங்க எல்லாம் போனாங்க இல்லையா, இன்னொரு டீம் குழந்தைங்க புக்ஸ் தேடி அவங்களுக்கு இந்த காடு எப்படி இருக்கு அப்படின்னா திடீர்னு வானம் மாதிரி இருக்கா, அப்புறம் மீன் எல்லாம் வருதா, ரிவர் மாதிரி இருக்கா, ஒண்ணுமே புரியலையாம். இந்த குழந்தைங்க அந்த என்ன பண்ணுச்சு, அதையும் கடந்து போல்டா ஃபேஸ் பண்ணி அது ஒண்ணுமே கிடையாது, நமக்கு வெறும் இல்யூஷன் தான், இந்த மந்திர காடு இப்படிதான் நம்மள பயமுறுத்தும்னு சொல்லிட்டு அவங்க காமா அதை ஃபேஸ் பண்றாங்க. அதையும் தாண்டி வந்தா ஒரு லைப்ரரி கிடைச்சிச்சா. அந்த லைப்ரரியில உள்ள புக்ஸ் எல்லாம் அவங்க படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன சுச்சுவேஷன்ல இந்த கார்டு நம்மள போட்டா கூட நம்ம அதுல உள்ள பாசிட்டிவ் மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல உள்ள புக்ஸ் படிச்சுக்கிட்டு ஸ்டெப்ஸ் ஏறி மேல போனா அந்த ஸ்டெப்ஸ் எங்க போகுதுன்னே தெரியலையா. இருந்தாலும் அந்த குழந்தைங்க நம்பிக்கையை தளர விடாம ஏறிக்கிட்டே போனாங்களாம். மேல போனா ஒரு பாண்ட் மாதிரி இருந்துச்சா, அந்த பாண்டுக்குள்ள ஏறி வெளியில வந்தாங்களாம். அப்ப பார்த்தா ஒரு மந்திர மரம் மட்டும் மேல மிதந்துகிட்டே இருந்துச்சா. அப்ப அது கிட்ட கேட்டாங்களாம், இந்த மாதிரி ஒரு லைப்ரரியன் பெரிய மந்திரவாதி நீங்க பாத்தீங்களா அப்படின்னு. அந்த காட்டுல உள்ள மரம், அந்த மந்திர மரம் சொல்லிச்சு, ஆமா அவர் இங்க உள்ள ஒரு கேசல்ல தான் கொடூரமான மந்திரவாதிகளால அடைக்கப்பட்டு இருக்காரு அப்படின்னு அந்த மரம் சொல்லிட்டு போயிடுச்சான். உடனே இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த கேசலை நோக்கி போனாங்க. இவர் எவ்வளவு பெரிய மந்திரவாதியா இருந்தா கூட இவரால அங்க மந்திரத்தை பயன்படுத்தவே முடியாது. ஏன்னா இவரோட மந்திரத்தை எல்லாம் முட்டுக்கட்டையா போட்டு முட்டி பண்ணி வச்சிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, தளர விடாம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா அங்க ஒரு ஒளிவட்டம் மாதிரி தெரிஞ்சிச்சா. ஆந்த வெளியில வந்துச்சா, ஒயிட் அவுல் வெளியில வந்தாங்களாம். இப்ப எதுக்கு நீங்க என்ன எழுப்புனீங்க, ரொம்ப சத்தம் போட்டீங்க, அதனால நான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னோட அந்த குழந்தைங்க எல்லாம் சொல்லிச்சா, இந்த மாதிரி எங்களுக்கு பெரிய மந்திரவாதியான கிளாராவை இந்த காட்டுக்குள்ளதான் மறைச்சு வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி. ஆமா அவங்க இங்கதான் மறைக்கப்பட்டு இருக்காங்க, ஆனா அதுக்கு நீங்க நிறைய மந்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், அதுவும் இல்லாம இந்த காட்டுல ஒரு பூதம் இருக்கு, அது கேட்கிற விடுகதையை நீங்க சொன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு கிளாரா இருக்க இடத்த காமிக்கும் அப்படின்னாங்களாம்.
சரி நாங்க கிளாராவை தேடிக்கிறோம், நீ முதல்ல எங்களுக்கு அந்த மந்திர புக்கெல்லாம் எங்க இருக்கு அது சொல்லு அப்படின்னோட அந்த ஆந்தையும் வந்து சரி அப்படின்னு சொல்லி மந்திர புக் இருக்க இடத்த சொல்லிடுச்சான். இவங்க என்ன பண்ணாங்க, அந்த மந்திர புக் இருக்க இடத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இப்ப கிளாராவை காப்பாத்தி ஆகணும்ல, சரின்னு சொல்லிட்டு இவங்க இந்த சைடுல இருந்து அந்த சைடுக்கு ஒரு கேசலுக்கு போனாங்களாம். அந்த கேசல்ல தான் கிளாராவை அடைச்சு வச்சிருக்காங்க. கிளாராவை தேடி தேடி பார்த்தாங்களாம். ஆனா அந்த கேசல் ஃபுல்லாவே புக்ஸா தான் இருந்துச்சே தவிர கிளாராவை காணவே காணுமா. அப்ப என்ன பண்ணாங்க, இவங்க அங்க உள்ள புக்ஸ படிக்க ஆரம்பிச்சாங்க. படிச்சப்ப அந்த புக்ல ஒண்ணு சொல்லுச்சா, இந்த புக்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துட்டு பார்த்தா ஒரு அறை மாதிரி வரும், அதுக்குள்ளதான் கிளாரா இருக்காங்க அப்படின்னு. உடனே அந்த குழந்தைங்களும் என்ன பண்ணாங்க, அங்க உள்ள எல்லா புக்ஸையும் எடுத்து எடுத்து படிச்சு படிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். ஒவ்வொரு மந்திரமா யூஸ் பண்ண ரூம் ஓபன் ஆகல. இவங்கதான் ஒவ்வொரு இடத்துக்கா மாறிக்கிட்டே இருந்தாங்களாம். கடைசியா கரெக்டா அவங்க ஒரு புக்கை எடுத்து மந்திரத்தை படிச்சுட்டாங்க. அப்போ அந்த இடத்துல உள்ள பூதம் வெளியில வந்துருச்சு. வந்து இப்ப எதுக்காக நீங்க என்ன எழுப்புனீங்க அப்படின்னு அந்த பூதம் கேட்டதுக்கு இவங்க சொன்னாங்க, நீ கிளாராவை எனக்கு கொடு அப்படின்னு. அப்ப அந்த பூதம் ஒரு விடுகதை கேட்டுச்சான். அதாவது என்ன விடுகதை அப்படின்னா, நான் எல்லா இடத்துலயுமே இருப்பேன், என் பேரு காடு, ஆனா ஒரு மரம் கூட தெரியாது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா, என்னடா அது அப்படின்னு. அப்புறம் அதுல இருந்து ஒரு பையன் குளோரா, அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அவன் சொன்னா அது மேப் அப்படின்னு. உடனே பூதம் வெடிச்சு செதறிடுச்சான். கிளாரா வந்துட்டாங்களா, ஒரு வழியா கிளாராவையும் கண்டுபிடிச்சாச்சு, மேஜிக் புக்கையும் கண்டுபிடிச்சாச்சு. குழந்தைங்களுக்கு அலாதியான சந்தோஷமா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அந்த ஸ்கூலுக்கு போனோட ஸ்கூலை பாராட்டி தலையிடுச்சு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பதவி கொடுத்து ஸ்கூலோட பெரிய லீடரை ஆக்கிட்டாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது குட்டீஸ், நம்மளும் போல்டா ஏதாவது அட்டெம்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு அதுல நல்லதுதான் நடக்கும். நம்மளும் எல்லாத்தையுமே தைரியமா ஃபேஸ் பண்ணணும். ஓகே குட்டி சுட்டீஸ், மீனு குட்டியோட குட்டி கதைகள் இன்னைக்கு அவ்வளவுதான். நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். பாய் பாய்.